கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிற நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனத்தை பற்றி கொள்ளுகிற நான் இந்த உலகத்திலே சுடரை போல பிரகாசிப்பேன். ஆமென். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் ஜீவ வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மனதிலே பதிந்திருக்க, எங்களுடைய ஆவியிலே அவைகள் எழுதப்பட ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விதமாக நீர் செய்கிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னன்னா, தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை இங்கே பிரசங்கிக்கிறோம், சத்திய வார்த்தைகளை இங்கே பிரசங்கிக்கிறோம். தொடர்ந்து வந்து இந்த சத்திய வசனங்களை கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலையும் வெற்றியும் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உலகத்திலே பெரிய சக்தி யார் அப்படின்னு கேட்டா பாருங்க, அமெரிக்க அதிபர் கிடையாது, சீனா அதிபர் கிடையாது. உலகத்திலே பெரிய சக்தி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தேவன் தான். அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்திலேயே பெரிய சக்தி எது என்று கேட்டால் அருமையானவர்களே, அது அன்பு தான். பாருங்க, அகில உலகமும் அன்பு என்கிற அச்சாணியிலே தான் சுழலுகிறது. அன்பினாலதான் குடும்பங்கள் ஒன்றுபட்டிருக்கிறது, அன்பினாலதான் சமுதாயம் ஒன்றுபட்டிருக்கிறது, அன்பினாலதான் தேசங்கள் ஒன்றுபட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அன்பை எடுத்து விட்டால் எல்லாம் கெட்டு போயிடும். பாருங்க, அன்பை எடுத்து விட்டால் உலகமே வறண்டு வனாந்தரமா போயிடும். ஆகவே அன்பு என்கிற மாபெரும் சக்திக்கு ஊற்று யார் என்று கேட்டால் அது நம்முடைய தேவன். அருமையானவர்களே, தேவன் அன்பாக இருக்கிறார்னு போடல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is nothing but love. God is full of love. தேவன் அருமையானவர்களே அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே மனிதனை தேவன் படைத்த போது மனிதன் அருமையானவர்களே தேவனோடு இணைந்திருந்தான், அன்போடு இணைந்திருந்தான். அன்பின் சக்தி அவனை ஆண்டு கொண்டிருந்தது. பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கை, ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் எல்லாம் நன்றாயிருந்தது. மனுஷனுடைய வாழ்க்கை சொர்க்கமாயிருந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனிதன் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்த மாத்திரத்தில் தேவனை விட்டு பிரிந்தான். தேவ அன்பு போயிடுச்சு. மனுஷனுடைய வாழ்க்கை அருமையானவர்களே கசப்பு, வெறுப்பு, பகை போன்ற சக்திகள் அவனுக்குள்ள வந்து வாழ்க்கை வனாந்தரமாயிடுச்சு. இன்னைக்கு உலகத்தில் அருமையானவர்களே அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பற்ற உலகத்தை நாம் பார்க்கிறோம், அன்பற்ற செயல்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, உலகம் முழுவதும் எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, சமாதான கேடு, கொலை, கொள்ளை, விவாகரத்து என்று அருமையான தீய சக்திகள், அன்புக்கு விரோதமான சக்திகள் நிறைந்து போய் கிடக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், தேவன் இல்லை, தேவ அன்பு இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை மனுஷரிடத்துல உலக பிரகாரமான நன்மைகள் இருக்கலாம், ஆனா
எல்லாம் இருந்தோம். தேவ அன்பு இல்லைன்னா வாழ்க்கை பூஜ்ஜியம்தான். ஆல் திங்ஸ் மைனஸ் காட்ஸ் லவ் இஸ் ஜீரோ. பாருங்க, எல்லாம் இருந்து தேவ அன்பு இல்லைன்னா வாழ்க்கை ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மனிதன் இழந்து போன அந்த அன்பை பாருங்க, அவனுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை செழிக்க வைத்து அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் அன்பின் சொரூபியாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு வேற யாரும் கிடையாது, தேவ அன்பினுடைய மொத்த ரூபம். ஆகவே அந்த இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை அர்த்த புஷ்டியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிற ஒரு அன்பின் ஆண்டவராக இருக்கிறாரு. அவர் ஒரு மத தலைவர் கிடையாது. அருமையானவர்களே, மனுஷனுக்கு தேவ அன்பை கொண்டு வந்து வாழ்க்கையை செழிக்க செய்கிற அன்பின் சொரூபி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே வாழ்க்கை வனாந்தரம் மாதிரி இருக்குது, இது செழிப்புள்ள வயல்வெளி மாதிரி மாறணும், நல்லா ஆகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்க சந்ததி நல்லா இருக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறவர்கள் இயேசுவே என் ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசு உள்ள வந்துட்டார்னா பாருங்க, தேவ அன்பு உள்ள வந்துருச்சு, எல்லா வறண்ட நிலைமையும் மாறி போகும், வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, பிரச்சனைகளை ஜெயித்து சமாதானத்தை சொந்தமாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வராமல் இருக்காது. பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் வருகிறது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. அருமையானவர்களே, சில பிரச்சனைகள் வருகிறதுனால நாம் ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. சிலர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் கொலை பண்ணனா, விபச்சாரம் பண்ணனா, வேசித்தனம் பண்ணனா, எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் மலைச்சு போறாங்க. அருமையானவர்களே, நீங்க பாவம் செஞ்சதுனால பிரச்சனை வரல, பாவம் செய்யாததுனாலையும் பிரச்சனை வரல. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறதுனால பிரச்சனைகளை அவன் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். பைபிள்ல போட்டிருக்கு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அருமையானவர்களே, ஆனா நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசை பார்க்கலாம், நம்ம கூட இருக்கிற தேவன், நமக்குள்ளே இருக்கிற தேவன் மகா பெரியவர். ஆமென். பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, இந்த பிரச்சனைகளையும் இந்த போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு அருமையானவர்களே நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால அருமையானவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம், விரட்டி விட்டுறலாம், சமாதானத்தை சொந்தமாக்கலாம், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியும். அதற்கு அருமையானவர்களே தேவன் அவருடைய விசுவாசத்தை நமக்கு என்ன செய்கிறாரு, தந்திருக்கிறாரு. பாருங்க, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட தேவாதி தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளை விட்டுட்டு போயிடல, அவர் தான் நம்மளை கரம் பிடிச்சிருக்கிறாரு. திருப்பவும் ரோமர்கள் நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை பாருங்க. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்?
பாருங்க, எவர்களை 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? நாம தான். நம்மளை பற்றி தான் சொல்றாரு. நம்மை தான் தேவன் முன்குறித்தார், நம்மை தான் தேவன் அழைத்தார், நம்மை தான் தேவன் நீதிமான்களாக்கினார், நம்மை தான் தேவன் மைமைப்படுத்தியும் இருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அதாவது பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறாரு. நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய சாய்ஸ் கிடையாது. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய சாய்ஸ். தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினால அருமையானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நாம விரும்பினதுனால ரட்சிக்கப்படல, தேவன் சித்தம் கொண்டபடினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிப்பு என்கிற விலையேறப்பெற்ற அருமையானவர்களே கிஃப்ட தேவன் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் ரட்சிப்பு என்கிற ஈவை எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் ரட்சிப்பு என்கிற ஈவை எனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, ரட்சிப்பு என்கிற ஈவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவுன்னா கிஃப்ட். இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்களே பாருங்க, உங்க மனைவிக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க, அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறீங்க. எதன் அடிப்படையில் கொடுப்பீங்க? யோசித்து பாருங்க. கட்டாயத்தின் அடிப்படையிலையா? கட்டாயத்தின் அடிப்படையில் ஏதாவது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது கிஃப்டே கிடையாது. எதன் அடிப்படையில் கிஃப்ட் கொடுப்பீங்க? அன்பின் அடிப்படையில் தான் கிஃப்ட் கொடுப்பீங்க இல்லையா? பாருங்க, அன்பு பெருசா இருந்துச்சுன்னா கிஃப்ட் பெருசா இருக்கும். அன்பு சின்னதா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா இருந்துச்சுன்னா கிஃப்டும் சின்னதா இருக்கும். கவனிங்கள், ரட்சிப்பை போல ஒரு பெரிய கிஃப்டை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவன் எல்லா நன்மைகளையும் இந்த ரட்சிப்புக்குள்ள வச்சு இந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமான ஈவாக, இலவசமான கிஃப்டாக அனுப்பிச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ரட்சிப்புக்குள்ள விடுதலை இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, பாருங்க, பராமரிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் ரட்சிப்புகளை வச்சுதான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, இருக்கிறதுல பெரிய கிஃப்ட் ரட்சிப்பு தான். இவ்வளோ பெரிய கிஃப்ட தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருப்பாரானால், நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மேல் வைத்த அன்பு மிக 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 பெரியது. அல்லேலூயா. பாருங்க, ஆகவே பவுல் சொல்லுகிறாரு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று நன்றாய் விளங்குகிறது. அது என்னன்னா, தேவாதி தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நிறைய பாருங்க, ஆவிக்குரிய மக்கள் அறிவீனத்தினால இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிறார் போல, அதனாலதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது, கர்த்தர் தான் இந்த பிரச்சனைகளை அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. தப்பா யோசிக்க கூடாது. அருமையானவர்களே, எண்ணங்கள் தப்பா போச்சுன்னா வாழ்க்கை தப்பா போயிடும். கவனிங்கள், கர்த்தர் எந்த பிரச்சனையும் நமக்கு அனுப்புகிறது கிடையாது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அருமையானவர்களே, பிரச்சனைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசு தான் நம்முடைய எதிரியை ஒழிய கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய எதிரி கிடையாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவனை போல ஒரு உற்ற நண்பரை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. தேவன் நம்மை நேசிக்கிற அன்பின் தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய அருமையானவர்களே உற்ற நண்பராய் அவர் இருக்கிறார். தேவன் நம்ம கட்சியில் இருக்கிறாரு, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. தேவன் அருமையானவர்களே நம்ம கோஷ்டியில் இருக்கிறாரு. தேவன் நமக்காகவே இருக்கிறாரு. இருக்கிறீங்களா? அவர் நமக்காகவே இருக்கிறதுனால அருமையானவர்களே, வாழ்க்கையில நமக்கு விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம ஜெயிக்க முடியும். பாருங்க, எல்லா பிரச்சனைகளையும் நாம என்ன செய்ய முடியும்? அவருடைய பலத்தினால விரட்டி அடிக்க முடியும்.
கவனிங்க, பிசாசு இருக்கிறானே அவன் கொடிய வஞ்சகன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாத தீமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில செய்துட்டு அப்புறம் அருமையானவர்களே பழியை கர்த்தர் மேல தூக்கி போடுவான். கர்த்தர் தான் இந்த தீமையை உனக்கு செஞ்சுட்டாரு. இல்ல, கர்த்தர் ஒரு நாள் எனக்கு இந்த தீமையை செய்ய மாட்டாரு. எனக்காக ஜீவனையே கொடுத்திருப்பாரானால், எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தியிருப்பாரானால், அவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். இருக்கிறீங்களா? பாருங்க, ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, பிரச்சனைகள் வந்த மாத்திரத்தில் உட்கார்ந்து கவலைப்படுறதை நிறுத்திட்டு, தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து பதில்களை வாங்க வேண்டும். பாருங்க, அறிவா ஜெபிச்சு கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? பதில்களை வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:6 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, உங்க பிரச்சனைக்கு பதில் கவலை கிடையாது, உங்க பிரச்சனைக்கு பதில் ஜெபம். பாருங்க, நல்லா வசனத்தின்படி ஜெபிச்சோன்னா இந்த பிரச்சனை ஓடி போயிடும். ஏன்னா ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவன் அருமையானவர்களே, அவர் எப்போதும் ரெடியா தான் இருக்கிறாரு. எப்போதும் பாருங்க நமக்காகவே அவர் இருக்கிறார். தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபித்து பதில வாங்கிடலாம். பாருங்க, நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வேலையில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. ஏன்னா நான் வேலைக்காக அழைக்கப்படலை. நான் வந்து ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஆள். அதனால் அதில் என்னால் முழு ஈடுபாடோடு அதை செய்ய முடியல. என் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப ஈடுபாடோடு செய்வாங்க. நான் சில நேரங்களில் யோசிப்பேன், இவங்கள மாதிரி நம்மளால் ஈடுபாடோடு செய்ய முடியலையேன்னு சொல்லி யோசிப்பேன். அந்த அளவுக்கு பாருங்கள், அதில் ஒரு ஈடுபாடு எனக்கு இல்லாமல் போச்சு. ஏன்னா கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆகவே யோசித்தேன், சரி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போகணும். ஊழியத்துக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஒரு ஏற்ற வரன் வரணும், நல்ல வாழ்க்கை அமையணும், மனைவியையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் ஊழியத்தில் ஈடுபட்டு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி யோசித்து பாருங்க, ஒரு ஒரு நல்ல வரனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆளை கோத்து விட்டுருவார். எனக்கு என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட பெண் வேணும், நல்ல ஊழியம் செய்ய பாருங்க ஒரு வாஞ்சை உள்ள பெண் வேணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அருமையானவர்களே, யார்த்தையும் போய் சொல்ல முடியல. பாஸ்டர்கிட்ட மட்டும் கேட்டேன், ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரோ அந்த பெண்ணை கர்த்தர் கொண்டு வருவாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே பல மாதங்கள் அருமையானவர்களே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒண்ணுமே தெரியல, வேற எந்த கான்டாக்ட் எனக்கு இல்லை. யார்த்தையும் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆகவே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, மாதங்கள் போகிறது, ஆனா இன்னும் ஒன்றும் வரன் வந்த மாதிரி தெரியல. சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஜெபம் பண்ண உடனே வேணும் எனக்கு பதில். அப்படி இல்லை, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் ஏற்ற வேளையில பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் அதிரதின் காலத்துல சகலத்தையும் எப்படி செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார். பல மாதங்கள் ஓடிவிட்டது அருமையானவர்களே. நானும் விட்ட பாருல ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பாருங்க, விசுவாசத்தோடு ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அருமையானவர்களே, கடைசியில் கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டது. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக பாஸ்டர்கிட்ட வந்தேன். பாஸ்டர் சொன்னாங்க, என் மகளை திருமணம் பண்ணிட்டு இந்த சர்ச்சில் நீங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆச்சரியம் பாருங்க, கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார்.
வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள், கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, ஏற்ற வரனை கொண்டு வாங்க ஆண்டவரே, ஏற்ற துணையை கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் சொல்லுறேன், நீங்க நினைக்கிறத காட்டிலும் அருமையான வரனை கர்த்தர் கொண்டு வருவாரு. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். கவலைப்படுறது இல்ல, அங்கலாய்க்கிறது இல்ல. அருமையானவர்களே, ஜெபிக்கிறது. ஜெபித்து கர்த்தரிடத்திலே கேட்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். பாருங்க, யாப்பேசின் ஜெபத்தை பற்றி போன முறை நாம் பார்த்தோம். அந்த ஜெபத்துக்கு மறுபடியும் போவோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஐய வசனங்களை பாருங்க. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க அருமையானவர்களே, யாப்பேஸ் என்ற பேருக்கு துக்கத்தை உண்டாக்குகிறவன், சாரோ மேக்கர் அப்படின்னு அர்த்தமா. கவனிங்க, நான் நினைக்கிறேன் இவங்க அம்மா இவனை பெத்தெடுக்கும் போது கொஞ்சம் வலியில கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். வலி ஓவரா இருந்ததுனால பிள்ளைக்கு பேரை எப்படியா வைப்பாங்க? பிள்ளை பிறந்த உடனே தான் வலி போயிடுச்சே, பிள்ளைக்கு போய் துக்கன்ற பேரையா வைப்பாங்க. இந்தம்மா பாருங்க, அவன் பிறக்கும் போதே அவனை கொண்டு போய் ஆத்து விட்டா, பேரை துக்கம்னு வச்சுட்டா, யாப்பேஸ்ன்னு வச்சுட்டா. கூப்பிட்டவங்க எல்லாம் பாருங்க, யாப்பேஸ் யாப்பேஸ் துக்கம் துக்கம் துக்கம்னு சொன்னாங்க, கூப்பிட்டாங்க. அருமையானவர்களே, ஆனால் 9ஆம் வசனத்துல முதல் பகுதியில் நாம் பார்க்கிறோம், யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் எப்படி இருந்தான்? கனம் பெற்றவனாயிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, கனம் பெற்றவனாயிருந்தான். கவனிங்க, கனம் பெற்றவனாயிருந்தான்னா ஐஸ்வர்யவனாயிருந்தான், அந்தஸ்துள்ளவனாயிருந்தான், எல்லாரை பார்க்கலாம் மேலான இடத்துல இருந்தான், எல்லாரும் காட்டிலும் டாப் பொசிஷன்ல இருந்தான் என்று அவனை குறித்து பார்க்கிறோம். எப்படி எல்லாரை பார்க்கலாம் டாப்ல வந்தான்? யோசித்து பாருங்க. எப்படி யாப்பேஸ் பிறந்ததே துக்ககரமான ஒரு சூழ்நிலை, பேரே துக்கம் பாருங்க. ஆனா எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு கனம் பெற்றவனாய் பாருங்க உயர்ந்து விட்டான் வாழ்க்கையிலே. எப்படி உயர்ந்தான்? கவனிங்க, அந்த கேள்வி வருகிறது இல்லையா? கீழே கடந்தவன் எப்படி மேல வந்தான்? துக்கத்தை உண்டாக்குறவன் எப்படி அநேகரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு வந்தான் என்று கேட்டால், 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. எல்லாரும் சொல்லுவோம், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. பாருங்க, யாப்பேஸ் தேவனை நோக்கி பார்த்தான். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை நோக்கி பார்ப்போமானால் அருமையானவர்களே பிரச்சனைகள் மறைஞ்சு போயிடும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அருமையானவர்களே, யாப்பேஸுக்கு பின்னால வருவோம். இப்போ போவோம் 34ஆம் சங்கீதத்துக்கு. சங்கீதம் 34 5வது வசனம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, யாரை பற்றி பேசுறான் சங்கீதக்காரன்? அவர்கள் என்று சொல்லுகிறானே, யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1 சாமுவேல் 22 1-2 ஆகிய வசனங்களை பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள்,
முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோட இருந்தார்கள். பாருங்க, தாவீது சவுலுடைய கைக்கு தப்பி ஓடுறான். சவுல் வரும் பாருங்க, முப்படைகளையும் வச்சு தாவீதை தேடுறான். எப்படியாவது இந்த பயலை கொண்டு பண்ணும் அப்படின்றதான் அருமையானவர்களே சவுலுடைய நோக்கம். ஆகவே சவுலுக்கு தப்பி தாவீது காடுகள்லையும் மலைகள்லையும் குகைகள்லையும் போய் ஒளிஞ்சு கிடக்குறான். கவனிங்க, இப்போ ஒரு ராஜாட்ட போனா, பெலிஸ்தர் ராஜா, அவன் இவனை அடையாளம் கண்டு கொண்டான். ஏன்னா அவங்க கூட இருக்கிற பிரபுக்கள்லாம் சொல்றாங்க, வந்திருக்கிறானே இவன் தான் நம்முடைய வீரன், கோலியாத்தை கொன்னவன், இவன் தான் இந்த தாவீது தான் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர் ராஜாட்ட சொன்ன மாத்திரத்துல பெலிஸ்தர் ராஜா தாவீதை கொல்லணும்னு யோசிக்கிறான். தாவீது அவனுக்கு முன்பாக அருமையானவர்களே ஒரு பைத்தியக்காரன் மாதிரி வேஷம் மாறுறான். பாருங்க, வேஷம் மாறி தாடியிலெல்லாம் எச்சியை வடிச்சுக்கிட்டு இப்படியே சவுத்தை போட்டு இப்படி பரண்டிக்கிட்டு இப்படியே இருந்த மாத்திரத்தில் அந்த பெலிஸ்தர் ராஜா யோசிக்கிறான், இந்த பைத்தியத்தை கொண்டு என்ன பிரயோஜனம்? நம்ம ஊரில் ஏற்கனவே பைத்தியங்கள் நிறைய இருக்குது, அதனால இந்த பைத்தியக்காரனை விரட்டி விடுங்கன்னு சொல்லி தாவீது அருமையால் துரத்தப்பட்டான். அந்த பெலிஸ்தர் ராஜாவின் இடத்துல இருந்து துரத்தப்பட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. துரத்தப்பட்டு ஓடி வந்து பாருங்க, அதுல்லாம் என்கிற கெபிக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறான். இவனை தேடி இவனுடைய இனத்தார் 400 பேர். எப்படிப்பட்ட ஆட்கள்னா அருமையானவர்களே, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். 400 பேர் இவனை தேடி வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இவன் ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். இதுல 400 பேர் கொஞ்சம் தைரியசாலிகள் வந்து இவனுக்கு நல்ல தைரியம் சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அவங்களும் பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துக்கிடுச்சு. கவனிங்க, தாவீது அவர்களுக்கு தலைவனானான் என்று நாம் பார்க்கிறோம். என் பாஷையில் சொல்லுகிறேன், தாவீது அவர்களுக்கு பாஸ்டர் ஆனான். கவனிங்க, யாருக்கு பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, பாருங்க, துக்கம் துயரம் துன்பத்தில் வாழுகிறவங்க, துக்கம் துயரம் துன்பத்தையே பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து தாவீதுக்கு கீழே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை பார்த்து தான் 34ஆம் சங்கீதத்தில் சொல்றான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வேட்கப்படவில்லை. பாருங்க, இவங்க கொஞ்சம் மோசமான ஆட்கள் தான் வந்து சேர்ந்தவங்க. ஆனா தலைவன் ரொம்ப கெட்டிக்கார ஆளு, தாவீது ரொம்ப கெட்டிக்காரன். பாருங்க, இவங்க எல்லாரும் முறுமுறுக்கிறவர்கள், ஆனால் தாவீது கர்த்தரை துதிக்கிறவன். நல்ல பாஸ்டர்ட்ட வந்து சேர்ந்திருக்கிறாங்க, நல்ல தலைவனிடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பாருங்க, இவங்களால அவனை இழுத்து போட முடியல. 400 பேர் என்னுடைய பாருங்க துக்கமும் துயரமும் தாவீதை இழுத்து போட முடியல. அதற்கு மாறாக தாவீது 400 பேரையும் தூக்கி விட்டுட்டான். 400 பேரையும் அருமையானவர்களை கர்த்தரை நோக்கி பார்க்க செய்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 34 சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 34 8ஆம் வசனம். எல்லா வசனமே வாசிக்கலாம், ஆனால் நேரத்துக்காக சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தாவீது. சொல்றான், உங்க பிரச்சனையவே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாதீங்க, உங்க துக்கத்தையும் துயரத்தையுமே பேசிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. தேவன் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறான். அப்படி ருசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்றான் பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யாரு? சத்தமா சொல்லுங்க, பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தரை ருசிச்சு பாருங்க,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்க துக்கமெல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்க கடன் எல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்களுடைய முறுமுறுப்பெல்லாம் மறைஞ்சு போயிடும். உங்களோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல பிரசங்கியா இருப்பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. எத்தனை முறை கேட்டாலும் தேனா இருக்குது இந்த வசனம். எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாரும் சொல்லுவோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 400 பேர் இல்லையா? 400 பேரும் எந்த நன்மையும் இல்லாத ஒரு நிலைமையில தான் வந்திருக்கிறாங்க. எல்லாம் குறைபட்ட நிலைமையில தான் வந்திருக்கிறாங்க. தாவீது அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி பேசுறான் பாருங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கியார்களை தான் தேவன் தேடிட்டு இருக்கிறாரு. மக்கள் ரொம்ப கஷ்டத்தோட பாருங்க, பாரத்தோட வருகிற அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால பூஸ்ட் கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுக்குற பிரசங்கியார்கள் பாருங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீது மாதிரி இருக்கிறீங்களா? சொல்றான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்க வாழ்க்கையில பட்டினின்ற பிரச்சனையே இருக்காது. ஏன்னா கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய நொம்பலங்களை எல்லாம் மாற்றி உங்களை துதிக்கிறவர்களாக மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, என்ன அருமையான பிரசங்கம் பாருங்க. கர்த்தரை தேடுங்க சொல்றான். முதல்ல கர்த்தரை ருசிச்சு பாருங்கன்றான், அப்புறம் கர்த்தரை தேடுங்க. பாருங்க, தாவீது மட்டும் இல்ல, தாவீதின் குமாரனா இயேசுவாக தான் பிரசங்கம் பண்ணாரு. மலை பிரசங்கத்துல ஏராளமான மக்கள் கூடி இருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்றதான் இயேசு அப்படி மாத்தி சொல்றாரு. முதலாவது தேவனை தேடுங்கள், அப்பொழுது உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உடுத்துவதற்கு வேண்டிய நன்மைகள், சாப்பிடுவதற்கு வேண்டிய நன்மைகள், குடியிருப்பதற்கு வேண்டிய நன்மைகள், ஓட்டிட்டு போவதற்கு வேண்டிய நன்மைகள். இருக்கிறீங்களா? எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்போ போவோம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. பாருங்க, சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. சிலர் யோசிக்கிறீங்க, இத்தனை கோடி பேர் இருக்கும்போது என்னை எப்படி பார்ப்பாரு? பாருங்க, அவர் தான் கர்த்தர். அவர் கர்த்தராயிருப்பாரானால் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் பைபாஸ் பண்றவர் இல்ல, அவரு யாரையும் மறந்து விடுகிறவர் அல்ல, எல்லாரையும் காண்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை காண்கிற தேவன். உன் பிரச்சனை எனக்கு தெரியும், அந்த பிரச்சனையை மாற்றி போட நான் வல்லவராய் இருக்கிறேன். நீ விசுவாசி. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காத, விசுவாசி. அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என்று நீ விரும்புகிறத பார்க்கலாம், அந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நான் அதிகமாய் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அந்த 400 பேரை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் என்னைய கண்டுக்காம விட்டாரோ, அவருடைய கண்கள் என்னை விட்டு எடுபட்டு போயிடுச்சோ, அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்காம போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்காத. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. உன் ஜெபத்தை கேட்பாரு. பாருங்க, ருசிச்சு பாரு, தேடு. அது மட்டும் இல்ல, ஜெபம் பண்ணு.
என்று பாருங்க அந்த ஆட்களுக்கு பிரசங்கம் பண்றான். இப்போ 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்களுக்கு பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தைகள். அருமையானவர்களே, சொல்லுகிறான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஏன்னா இது பேய் பிடிச்ச உலகம். பாருங்க, மனுஷன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான். பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்யறான் வேதம் சொல்லுறது. ஆகவே நீதிமான்களுக்கு அவன் என்ன செய்யறான்? துன்பத்தை கொடுக்கிறான், பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசை பார்க்கலும் கர்த்தர் கோடி மடங்கு பெரியவர். அவர் கூடவே இருக்கிறாரு. பிசாசு யாரு? தேவன் நம் பட்சமானால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? பாருங்க, பிசாசு துன்பங்களை கொண்டு வரலாம், அவை எல்லாவற்றிலும் நின்று தேவன் அவர்களை விடுவிப்பார். ஒரு துன்பத்தை கூட நிலைக்க விட மாட்டாரு. எல்லா துன்பத்தையும் கர்த்தர் அருமையானவர்களே விரட்டி அடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், நிறைய துன்பங்களா இருக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். அருமையானவர்களே, கவலைப்படாதிருங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் கூட இருக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவாரு. பாருங்க, 100 பிரச்சனை வந்துச்சுன்னா 100 மாறி போயிடும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாரும் சொல்லுவா, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நின்று தேவன் என்னை விடுவிப்பார். இன்னொரு முறை சொல்லுவா, என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் நின்று கர்த்தர் என்னை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, thank you Lord. அப்புறம் சொல்றான் பாருங்க, 22வது வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வை என்று சொல்லுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லுகிறார். ருசித்து பாரு, கர்த்தரை தேடு, கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு, அவர் எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவாரு. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது, அவரை நம்பு என்று சொல்லுகிறான். அத்தனை பேருக்கும் இந்த சத்தியங்கள், இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுகிறான். கவனிங்க, தாவீதுனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சானுங்க அவங்க. கடைசியில் என்ன ஆச்சு? தாவீதையும் இந்த தாவீது வீட்டாரையும் பாருங்க துரத்தி கொண்டிருந்த சவுல் ராஜா கில்போவா மலையிலே பட்டயத்தை நட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். கொஞ்ச நாள்ல தாவீது ராஜாவாக மாறிவிட்டான். அருமையானவர்களே, தங்களுடைய தலைவன் ராஜாவான பிறகு அவனுடைய கூட்டாளிகள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்களா, கடன்பட்ட நிலைமையில இருப்பாங்களா? நான் கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன். தங்களுடைய தலைவன் ராஜாவான பிறகு அவனுடைய கூட்டாளிகள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில, கடன்பட்ட நிலைமையில இருப்பாங்களா? நிச்சயமா இருக்க மாட்டாங்க, இல்லையா? பாருங்க, ஆகவே தாவீது ராஜாவான பிறகு அருமையானவர்களே ஒடுக்கப்பட்ட நிலைமை ஓடி போயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை வந்துருச்சு. அது கடன்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை வந்துருச்சு. முறுமுறுப்பெல்லாம் துதியாக மாறிவிட்டது. விடுதலை வந்து விட்டது, ஐஸ்வர்யம் வந்து விட்டது. அருமையானவர்களே, துதி வந்து விட்டது, சந்தோஷம் வந்து விட்டது. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஏகப்பட்ட பிரச்சனையோட வந்தவங்க எல்லாரும் அருமையான விடுதலையாக்கப்பட்டார்கள். அத்தனைக்கும் காரணம் யாருன்னா இந்த தாவீது. இந்த தாவீது அவர்களை கர்த்தரை நோக்கி பார்க்க செய்கிறான். அருமையானவர்களே, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், விடுதலையானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது தாவீதின் பராக்கிரமசாலிகள், மைட்டி மென் ஆஃப் டேவிட். தாவீதின் பராக்கிரமசாலிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்கள் தான். வரும்போது வத்தலும் தொத்தலுமா வந்தானுங்க, நம்பலப்பட்டவங்களா வந்தானுங்க. ஆனா தாவீதோட சேர்ந்துக்கிட்டாங்க.
அருமையானவர்களே, தாவீதோட சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. வாழ்க்கையில பிரகாசம் வந்து விட்டது, எல்லா பிரச்சனைகளும் ஓடி விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, நாம இன்னைக்கு தாவீது மாதிரி ஒரு உலகத்துல இருக்கிற ராஜா கூட நாம போய் சேரல. நாம தாவீதை பார்க்கலும் பெரிய ராஜாவோடு சேர்ந்திருக்கிறோம். அவருடைய பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இயேசுவோடு அருமையானவர்களை நாம் சேர்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது ராஜான்னா இயேசு ராஜாதி ராஜா. தாவீதுக்கே அவங்கள அவ்வளவு தூரம் வெற்றிக்குள்ளையும் விடுதலைக்குள்ளையும் நடத்த முடியுமானால், இயேசு ராஜா எவ்வளவு பெரிய வெற்றிக்குள்ள, எவ்வளவு பெரிய விடுதலைக்குள்ள நம்மை நடத்துவார் என்பதை யோசித்து பாருங்க. அவர் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ராஜா. அவரோட நாம சேர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஒடுக்கப்பட்ட நிலைமை மாறும், கடன் பிரச்சனை மாறும், முறுமுறுப்பை ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் மாறும். அருமையானவர்களை, பெரிய விடுதலை உண்டாகும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இப்ப யாபேஸ்க்கு வரும். யாபேஸ் அவனும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்தான். அவனும் பாருங்க பாதகமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்தான். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, தன்னுடைய நிலைமையை எண்ணி பார்த்து கவலைப்படுறதை நிறுத்திட்டு, அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறதுனாலே சூழ்நிலைகளை மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? You can turn hopeless situation around through prayer. பாருங்க, ஜெபிக்கிறது மூலமாக நம்பிக்கையில்லாத சூழ்நிலையை மாற்ற முடியும். பாருங்க, ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. கரெக்டா ஜெபம் பண்ணணும். பெந்தைக்கோஸ்தே வட்டாரத்தில் ஜெபம்ன உடனே பாருங்க, ஓன்னு அழுகிறதுல நிறைய பேர் இறங்கிடுறாங்க. அழுகிறது இல்லை. பாருங்க, தேவ தாசர்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்கன்றதை கற்றுக்கொண்டு அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், எவ்வளவு மோசமா இருந்தாலும் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எசேக்கியா ராஜா என்கிற ஒரு ராஜாவை பற்றி நாம் வாசிக்கிறோம் இல்லையா வேதத்துல? எசேக்கியா ராஜாவினிடத்துல அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்து எசேக்கியாவினிடத்துல சொல்லுகிறான், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா வந்து எசேக்கியாவினிடத்துல சொல்லும்போது சொல்லுகிறான், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன மாத்திரத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எசேக்கியா சுவர்புறமாக திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மனிதர்கள் எல்லாம் பார்க்கறத விட்டுட்டு, அருமையானவர்களே, அவங்க உதவி செய்ய மாட்டாங்களா, இவங்க உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி மனிதருடைய உதவியை நாடுகிறத விட்டுட்டு, அருமையானவர்களே, கர்த்தரை அவன் நோக்கி பார்த்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தரிடத்திலே ஜெபித்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னாரு. அல்லேலூயா. பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான வியாதிய கர்த்தர் மாற்றி போட்டார். பாருங்க, கர்த்தர் சுகமாக்குகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். இன்றே ரட்சணை நாள், இதுவே ஆகிற காலம். இன்னைக்கு நாம ஜெபிச்சோம்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். சுகம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, God is a God of healing. சிலர் சுகத்தை பிரசங்கம் பண்றதுக்கே பயப்படுறாங்க. God is a God of healing. கர்த்தர் இன்றைக்கும் சுகம் கொடுக்கிறவரை, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதிங்க, எந்த வியாதியா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஒண்ணுமே கிடையாது. செத்து 4 நாளாகி நாரி போனவனை கூட உயிரோட கொண்டு வந்தார் அவரு. ஆமேன். ஆகவே அருமையானவர்களே, எசேக்கியாவுடைய வியாதியை மாற்றி போட்டு கர்த்தர் அவனுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஜெபித்து எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும்
மாற்றி விடலாம். யாப்பேஸ் 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்றான். திருப்புங்க 10வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, போதும் ஒன்னொன்னா போவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய சூப்பர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க என்னன்னா, நாங்க அந்த தியாகத்தை பண்ணோம், நாங்க இந்த தியாகத்தை பண்ணோம், நாங்க இப்படி உபவாசம் கிடந்தோம், நாங்க இப்படி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தங்களை குறித்தே மேன்மை வாழ்கிற ஆட்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இயேசுவை பற்றி மேன்மை பாராட்டுகிறதுக்கு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாரே இயேசு, அவரை உயர்த்துவதற்கு, அவரை கனம் பண்ணுவதற்கு பாருங்க மனசு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் தங்களுடைய உபவாசம், தங்களுடைய மேன்மைகள், தங்களுடைய பாருங்க ஜபம், தங்களுடைய கண்ணீர், இதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒன்றும் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் வர மாட்டேங்குது. இயேசுவை உயர்த்தினால் ஒழிய ஆசீர்வாதம் வரவே வராது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நான் சொல்லுறேன், எங்க ஜபம் கிடையாது, எங்க கண்ணீர் கிடையாது, எங்க உபவாசம் கிடையாது, எங்களுடைய தியாகம் கிடையாது, இயேசுனுடைய புண்ணியம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசு, அருமையானவர்களே பாருங்க, அவரை உயர்த்துறதை விட்டுட்டு இன்னைக்கு தங்களை குறித்தே மேன்மை பாராட்டிட்டு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் தொடச்சி கட்டிட்டு இருக்கிறாங்க. உலகம் அருமையான இவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலாக இவங்களை கேலி பண்ணிட்டு இருக்குது. பாருங்க, இப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இயேசுவை உயர்த்தி, இயேசுவை கனம் பண்ணி, சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை விசுவாசித்து, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து, நாம ஆசீர்வாதமாய் வாழுகிறது மட்டுமல்ல, உலகத்துக்கே நம்ம ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்படிதான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா அப்படிதான். கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உலகத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கவனிங்க, ஆகவே உபவாசம் பண்றோமா, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றோமான்றது முக்கியம் கிடையாது. ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா, உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். ஆகவே நம்முடைய உபவாசங்களும் நம்முடைய ஜெபங்களும் ஆசீர்வாதத்தை கவர்ந்து இழுக்கிறதாய் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாப்பேஸ் ஜெபம் பண்றான், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு கேட்டா தப்பாங்க? ஒரு தப்பும் கிடையாது. ஆண்டவரே, இப்ப நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி, இல்லையா? இதான் புதிய ஏற்பாட்டு ஜெபம். ஏன்னா நம்ம ஜெபத்தை கேட்டு இன்னொரு வாட்டி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறது இல்ல. கர்த்தர் ஏற்கனவே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப ஜெபம் எப்படி பாருங்க, எது வலிமையான ஜெபம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி, கல்வாரியிலே என்னை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி. அப்புறம் பாருங்க, என் எல்லையை பெரிதாக்கி அப்படிங்கிறான். கவனிங்க, இடுக்கத்துக்குள்ள இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், கஷ்டத்துக்குள்ள நெருக்கத்துக்குள்ள இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். யாப்பேஸ் அருமையானவர்களே ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கும். தேவன் அருமையானவர்களே நெருக்கத்தின் தேவன் கிடையாது, தேவன் விசாலத்தின் தேவனாயிருக்கிறார். வானங்களை பாருங்க, ஆச்சரியமா இருக்குது, என்ன விசாலம். அருமையானவர்களே, வானங்களை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சின்ன புத்தி, இந்த சின்ன எண்ணங்கள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு விசாலத்தின் தேவனை விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோசித்து பாருங்க, வானங்கள் எவ்வளவு விசாலமா இருக்குது. கடலை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடல்கள் எவ்வளவு விஸ்தாரமா இருக்குது. சொல்றாங்க, துபாயில இருந்து யூரோப்புக்கு போய் இறங்கணும்னா 10 hours ஃப்ளைட்டு, 10 மணி நேரம் பறக்கணும். பாருங்க, முழுவதும் கடல் தான். 900 கிலோமீட்டர் வேகத்தில் 10 மணி நேரம் பறந்தாதான் அந்த கடலை தாண்ட முடியுது. அவ்வளோ விஸ்தாரம். பூமியின் பரப்பளவை பார்க்கலாம் 2.5 மடங்கு அருமையால் பெருசா இருக்குது சமுத்திரம். கவனிங்க, இவ்வளவு விசாலமான சமுத்திரத்தை உண்டாக்குனவர் யாருங்க? நம்முடைய தேவன் தான். அருமையானவர்களே,
சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், பூமியை படைத்தவரை துதியுங்கள், கடலை படைத்தவரை துதியுங்கள். எல்லாத்தையும் பாருங்க, பார்த்து பார்த்து துதிக்கணும். சூரியனை படைத்தவரை கும்பிடணும். இருக்கிறீங்களா? அருமையானவர்கள், எவ்வளவு விசாலமான நம்முடைய தேவன் பாருங்க. கடலை பார்க்கும்போது கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரே, இவ்வளவு விசாலமான கடலை நீர் படைச்சிருப்பீரா, நீர் எவ்வளவு விசாலமானவராக இருப்பீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க அருமையானவர்களை விசுவாசிச்சீங்கன்னா, நான் சொல்லுறேன், இடுக்கமெல்லாம் ஓடியே போயிடும். வாழ்க்கை விசாலமான வாழ்க்கையாக மாறிடும். பாருங்க, கடல், நிலப்பரப்பு, இன்னைக்கு 800 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை கோடி வந்தாலும் அருமையானவர்கள், இந்த பூமி அத்தனை பேரையும் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஏற்கனவே நினைச்சிருக்காரு, படைச்சு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பரலோகத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. பரலோகம் என்கிற தங்கப்பட்டணம் 22,50,000 ஸ்கொயர் மைல். கேட்டாலே தலை சுத்துது. 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். பெருக்கி பாருங்க, 22,50,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க, ஸ்கொயர் மைல். அருமையானவர்களே, அவ்வளவு விசாலமான பட்டணம். பைபிள்ல போட்டிருக்கு, வீதி எல்லாம் சுத்த பொண்ணாமே. நான் நினைக்கிறேன், நிறைய பெந்தைக்கோஸ்தை மக்கள் பரலோகத்துக்கு போன உடனே ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தேவதூதன் பாருங்க, பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு திரும்ப உணர்வுக்கு கொண்டு வந்து அவன் சொல்லுவான்னு நினைக்கிறேன், அப்பா இனிமேலாவது கொஞ்சம் விசாலமா திங்க் பண்ண, இனிமேலாவது கொஞ்சம் விசாலமா எண்ணங்கள் விசாலமாகட்டும் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். கவனிங்க, பரலோகம் என்கிற அந்த தங்கப்பட்டணம் அவ்வளவு விசாலமா இருக்குது. நம்முடைய தேவன் விசாலத்தின் தேவன். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். 118 சங்கீதம் 5வது வசனம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, காடுகள்ல ஆடுகளுக்கு பின்னால அலைஞ்சிட்டு இருந்தவன், குடிசையில கிடந்தவன், பாருங்க, கர்த்தர் அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்து விசாலமான வாழ்க்கையை அவனுக்கு தந்தாரு. அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், தாவீதின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு நல்ல பெரிய வீட்டை கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? கோவிச்சுக்கிடுவாரா? கோவிக்க மாட்டாருங்க, சந்தோஷப்படுவாரு. பெரிய வீட்டை கேட்கலாம், நல்ல வசதியான காரை கேட்கலாம். அருமையானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ஒரு குடும்பம் ஒரு பாஸ்டர்கிட்ட வந்தாங்களாம். வந்த உடனே கேட்டாங்களாம், பாஸ்டர், பண விஷயத்துல கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஒரு வீடை கட்ட போறோம். ஆகவே அந்த வீட்டுல ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கலாம்னு நினைக்கிறோம் பாஸ்டர், ஸ்விம்மிங் பூல் வச்சு கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். பாஸ்டர் சொன்னாராம், முன்னால ஒண்ணு வச்சுக்கோங்க, பின்னால ஒண்ணு வச்சுக்கோங்கன்னாராம். ஹலோ, 1க்கு 2 வச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இருக்கிறீங்களா? அருமையான நம்முடைய தேவன் ஒரு ஏழை கிடையாது, நம்முடைய தேவன் ஒரு கஞ்சர் கிடையாது, நம்முடைய தேவன் விசாலத்தின் தேவன். இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, எல்லையை பெரிதாக்கும் என்று என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க, தாவீது நெருக்கத்தில் இருந்தான், விசாலத்துல கொண்டு வந்து வச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத வசனம் இருக்குது, அதை இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். திருப்புங்க, யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. யோசுவா 13 1வது வசனம். யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. அப்பா யோசுவாவே, வயசாயிடுச்சு, முதிர்ந்தவன் ஆயிட்ட, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படுப்பா, அடுத்த ஸ்டெப் பரலோகம் தான் அப்படி சொல்லல. வயது சென்று முதிர்ந்தவனானாய் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமா இருக்கிறது. என்ன விசாலத்தின் தேவன் பாருங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நான் யோசித்து பார்க்கிறேன், இதெல்லாம் தியானிச்சதுனாலதான் இந்த சர்ச்சை கொஞ்சம் விசாலமா இருக்குது, இந்த இடம் ரொம்ப விசாலமா இருக்குது. பெரிய பாஸ்டர் அந்த காலத்திலே இதெல்லாம் சொல்லி கொடுத்த வசனங்கள் பாருங்க. அப்படி தியானம் பண்ணதுனால
இந்த விசாலங்கள் வந்திருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடிசையில தான் இருப்போம். தேவன் பாருங்க, விசாலத்தின் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. அப்புறம் சொல்றான், உம்முடைய கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கவனிங்க, ஜெபம் பண்றாங்க. என்ன கருத்தா ஜெபம் பண்றாங்க பாருங்க. எலியா கருத்தா ஜெபம் பண்ணானா, யாபேஸ் கருத்தா ஜெபம் பண்ணியிருக்கிறான். பதில வாங்கணும் கர்த்தர்ட்ட இருந்து. ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். கர்த்தருடைய கரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே சொல்லுகிறான், அது வல்லமையான கரம். அந்த கரத்தினாலதான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். அந்த கரம் தான் செங்கடலை பிரித்தது. அந்த கரம் தான் பார்வோனின் சேனையை கடல்ல அமிழ்த்தினது. அது வல்லமையான கரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தேவனுடைய கரம் அருமையான வல்லமையான கரம். அப்படி ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். கவனிங்க, இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் ஒரு காலம் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை, அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்லுகிறாரு. பாருங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையான கரத்துல இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவின் கரத்திலேயே நாம இருக்கிறோம். எந்த பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை ஜெயிக்க முடியாது. அருமையானவர்களே, பிரச்சனைகள் நம்மளை மோதிச்சுன்னா பிரச்சனைகள் செத்து போயிடும், பிரச்சனைகள் மறைஞ்சு போயிடும். ஜெயிக்க போறது நாம தான். ஆமென். ஜெயம் நமக்கு தான் பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வல்லமையான கரம் அருமையானவர்களே அது நம்மோட இருக்கணும்னு ஜெபம் பண்ணலாம். யாபேஸ் ஜெபம் பண்ணான். கடைசியாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும். தீமை ஒரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. சில மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க, கர்த்தர் தீமையை அனுப்பிட்டார். தீமையை ஒரு நாள் அனுப்ப மாட்டாரு. பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். பாருங்க, அவர்கிட்ட எந்த தீமையும் வரப்போறதே கிடையாது. ஆகவே அவரை நல்லா நெருங்கலாம், அவரோட உறவாடலாம், அவரோட ஐக்கியம் கொண்டு என்ன செய்யலாம், வாழலாம். அவர் அருமையானவர்களே அன்றும் இன்றும் என்றும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் நம்மை தொடரும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். யாபேஸ் இவைகளுக்காக ஜெபம் பண்றான். பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தார். அவனை போல நாமளும் ஜெபம் பண்ணலாம். நமக்கும் கர்த்தர் பதில் தருவார். பிரச்சனைகள் மறைந்துரும். யாபேஸ் உயர்ந்தது போல அருமையான நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய விண்ணப்பத்துடன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொன்னீரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கிறவரே, நாங்கள் துதிக்கிறோம். யாபேசினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தர் எங்களுடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. பதில்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். தடைகள் விலகுவதாக. பிசாசினுடைய தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். விடுதலை தந்திருக்கிறீர் கர்த்தாவே, விடுதலை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். வெற்றியை தந்திருக்கிறீர், வெற்றியை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். பதில்களை தந்திருக்கிறீர், பதில்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அதற்கு பதில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் விதமாக நீர் செய்கிறீர். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.